யார் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். நம்ம தான் எதுவும் இந்த பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமோன்னு. சரி அதெல்லாம் விடுங்கக்க. இப்போ என்ன கூட்டிகிட்டு போவீங்களா கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? ஏன் சின்ன பொண்ணு, இன்னைக்கு தான் நாங்கள் வெளியவே போகிறோம். இப்போ நீ வீட்டுக்கு போய் கிளம்பி உங்கள் மாமியார்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வர முன்னாடி விடிஞ்சு போயிடும். நாங்கள் இன்னைக்கு போயிட்டு வரோம். நீ இன்னொரு நாள் எங்கள் கூட வா. எக்கா அப்போ பிரித்து பேசுகிறீங்களாக்க? நான் எங்க சின்ன பொண்ணு பிரித்து பேசினேன். இன்னைக்கு தான் வெளியவே கிளம்பியிருக்கோம். நீ உங்கள் மாமியார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. நீ எதுவுமே அவியிட்ட கேட்காம வந்தேன்னா அப்புறம் வந்ததுக்கப்புறம் அவிய என்னையும் தானே திட்டுவாவ. இவ்வளோ பெரிய பொம்பளையா இருக்க, என் மருமவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு கேட்டால் நான் என்னத்தமா சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறேன் சின்ன பொண்ணு, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ. நான் இன்னொரு நாள் என் மவன் நீ எல்லாரும் சேர்ந்து போகலாம். சரிக்க, பிரித்து பேசிட்டியல்ல, அப்படியே இருந்துக்கங்கக்க. நான் வீட்டுக்கு போகிறேன். அண்ணே, என்ன பூமாரி? நம்ம இன்னொரு நாள் போவோம்ல. ஏன் பூமாரி, நீ தானே ஆசையா கேட்டா? இப்போ இன்னொரு நாள் போலான்னு சொல்லியா? இல்லல, அந்த அத்தை எவ்வளவு வருத்தப்படியாவ பாத்தியா? எல்லாரும் சேர்ந்து போகும்போது போவோம், இன்னைக்கு போக வேண்டாம். பூமாரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கூட போவோம். நீ தான் ஆசைப்பட்டு கேட்டல்ல, இன்னைக்கே போகலாம், கவலைப்படாத. இல்லல, இருக்கட்டும், நம்ம இன்னொரு நாள் போவோம் விடு. எல்லாம் என்ன அண்ணன் தங்கச்சி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிய? ஒன்றும் இல்லைக்க, நீங்களும் கிளம்பி வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏல முத்துமாரி, என்னம்மா? நீ சும்மா கடல. அவ அப்படிதான் சும்மா வந்து வம்பிட்டு கிடப்பா. இன்னொரு நாள் கூட்டிட்டு போவோன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா கிடந்துக்கிட்டு அவளையும் கிளம்பி வா வான்னு சொல்லிட்டு இருக்க. அவிய மாமியாட்ட கேட்கணும். அவிய ஒண்ணுமே சொல்லாம இருக்காவ, இவ பாட்டுக்கு வாரே வாரன்னு ஆடிக்கிட்டு தெரியா. அவியிட்ட சொன்ன என்னையும் தான் சேர்த்து திட்டுவாவ. இவ சும்மா இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து கிளப்பிட்டு திரியிறாண்டு. இது நமக்கு தேவையால? சும்மா இரு, இன்னொரு நாள் போகும்போது அவளை கூட்டிட்டு போகலாம். தாய்க்கிழவி நானும் வாரேன். தாய்க்கிழவி என்னையும் கூட்டிகிட்டு போங்க. சின்ன பொண்ணு புரிஞ்சுக்க, இன்னொரு நாள் ஒன்று சேர்த்து கூட்டிட்டு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முத்து மாதிரி அப்பா இங்கே வந்து நிற்பாரு. அவர் வாரதுக்குள்ள நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவார். புரிஞ்சுக்க சின்ன பொண்ணு. எக்கா அவர் வந்தால் அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம். கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் போனதே எங்கள் மாமியார்களை விட்ட சொல்லிட்டு ஓடியே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் நில்லுங்கக்கா. சின்ன பொண்ணு இப்போ வந்து நிற்பாரு சின்ன பொண்ணு. அவர்கிட்ட மல்லு கட்ட ஆகாது. சொல்கிறத கேளு சின்ன பொண்ணு, இன்னொரு நாள் உன்னை கூட்டிட்டு போகிறேன். சொன்னா வாங்கக்க. தள்ளி போ. தள்ளி போமா. உன் மூஞ்சி கிட்டக்க பார்க்க என்ன ஓவியமா இருக்கு. ஏங்க அவ்வளவா நல்லா இருக்கு? தள்ளி போ சின்ன பொண்ணு. இப்படியா வந்து நிப்பா? எடுத்து தள்ளுனா இப்போ மூஞ்சியை கொண்டு வந்து மூஞ்சிக்கு மேல வச்சு உரைச்சிட்டு கிடக்கா. தள்ளி போ சின்ன பொண்ணு. சரிக்க. இடி விழுவா, என்ன நீ மூஞ்சில வந்து முட்டிட்டா? இவளை நான் என்னத்த செய்யன்னு தெரியல. என்னம்மா இன்னும் கிளம்பாம இருக்கிய? எங்கக்க அப்பதையே கிளம்பிட்டோம். முத்து மாதிரி அப்பா வந்தா விட மாட்டாவன்னு சொல்லிட்டு தான் நாங்க வெள்ளனையே கிளம்புனோம். இந்த எருமை மாடு போக விட மாட்டேங்குதுக்க. என்ன சின்ன பொண்ணு பண்ணிட்டு கிடக்கா இங்க வந்து? எக்கா இவ குடும்பத்தோட வெளியே போறாங்களாங்க, நம்மளை கூட்டிட்டு போவாம போறாவ. அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு முத்து மாதிரி வந்து இன்னைக்கு தானே சின்ன பொண்ணு வெளியவே போறாவ, போயிட்டு வரட்டுமே. நம்ம இன்னொரு நாள் எல்லாரும் சேர்ந்து போவோம். எக்கா அதை தாக்கா நானும் சொல்லிட்டு கிடக்கேன். சொன்னா காதலே வாங்க மாட்டேங்க. அவ போய் அவங்க மாமியார்கிட்ட போயிட்டு வரவான்னு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வருவாளா? அது வரைக்கும் நான் வீட்டில் இருக்கணுமா? இவிய அப்பா வந்தா விடுவாவளாக்க? அவிய ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடப்பாரு. அதனால தானக்கா நான் வெள்ளனை கிளம்பி போகணும்னு நிற்கிறேன். இவளுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. இவ கேட்டுட்டு வாரது வரைக்கும் இவளுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இங்கே இருக்கணுமா? சின்ன பொண்ணு புரிஞ்சுக்க சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிக்காத. அவிய எல்லாரும் சேர்ந்து போனா போட்டோம். நம்ம எல்லாரும் சாயந்தரமா ஏதாச்சும் கோயிலுக்கு எங்கேயாச்சும் போவோம். எக்கா எனக்கு கோயிலுக்கெல்லாம் போவேனாக்கா, ஹோட்டல் தான் போகணும். சரிம்மா, அப்புறமா சாயங்காலமா எங்கேயாச்சும் போவோம். நீ எதுக்கு இப்போ அவியலை பிடிச்சி வச்சுட்டு கிடக்கா? சின்ன பிள்ளை பூ மாதிரி ஆசைப்பட்டுச்சுன்னு தான் கிளம்பியே போறாவ. இல்லைன்னா அவிய என்னைக்காவது நம்மளை விட்டுட்டு போயிருக்காவளா? அதெல்லாம் சரிதாங்க. 1000 தான் இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. உங்களுக்கு மட்டும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காவ, எங்களுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்லலை. உங்ககிட்ட நான் ஃபோன் போட்டு சொல்லணுமோ? ஆமாம். என்னக்க நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன்? என்ன ரசிக்கிறீங்களோ? ஐயய்ய எக்க வாய்க்குள்ள பூச்சி போயிட்டா. மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு அடம் முடிக்காம வா சின்ன பொண்ணு, நம்ம வீட்டுக்கு போவோம். ஆஹா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறதுக்க. காமாட்சத்தை, என்னம்மா? எல்லாரும் கிளம்பி வாங்கதே, சேர்ந்தே போவோம். இருக்கட்டும்மா, நீங்களே எப்பயாச்சும் தான் குடும்பத்தோட போறீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பஞ்சாயத்து பண்ணால் சரியாக வருமா? நீ பூ மாதிரி அம்மா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. நாங்கள் இன்னொரு நாள் உங்கள் கூட சேர்ந்து வரோம். அம்மா ஃபோன் போட்டு சொல்லும் போதே சொல்ல தான் செஞ்சா. திடுப்புன்னு எடுத்த முடிவுக்கு அதனால தான் கூப்பிடலன்னு எனக்கு எப்படின்னு தோணுச்சு.
சின்ன பொண்ணு வந்து இங்கே தான் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடப்பானு. அதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அதே மாதிரி பண்ணிட்டு கிடக்கா. நான் அவளை ஏதாச்சும் பேசி கூட்டிகிட்டு போயிடுவோம்மா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. இல்லை தேய், எனக்கு சின்ன பொண்ணாத்த முதல்ல கேட்கும் போதுலேருந்தே அவையில விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல தேய். எல்லாரும் சேர்ந்து கிளம்புங்க, ஒரேடியாக எல்லாரும் சேர்ந்து போவோம். இருக்கட்டும் முத்துமாரி, எத்தனை நாள் எங்களை விட்டுட்டு போயிருக்கியே இப்படி. ஏதோ ஒரு நேரத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் போகத்தான் செய்யணும். இப்படி ஒருத்தராக வந்து கேட்குறாவன்றதுக்காக குடும்பத்தோடு போகாமல் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தெரியணும்னு நினைக்கக்கூடாது. நீ அம்மா பூமாரி 3 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. எங்களெல்லாம் எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போகணும்லாம் நினைக்கக்கூடாது. ஒழுங்கா நீ போயிட்டு வா. அத்தை சொல்லியம்ல, நான் சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறேன். எத்தி நீங்கள் உரிமையோடு என்கிட்ட சொல்கிறதெல்லாம் புரியுது தேய். அதே உரிமையோடு தான் நானும் கேட்குறேன். எல்லாரும் கிளம்பி வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எல்லாரையும் விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு. அம்மாவும் சொன்னான் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவோம்னு. சரி, இவ்வளோ நேரம் சென்று எல்லாரையும் கூப்பிட்டா சரியாக வராதேன்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். இப்போ சின்ன பொண்ணாக்காவும் வந்து வாய் விட்டு கேட்டுட்டாவ. இப்போ கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் தப்பாக இருக்கும் தேய். அதனால நான் எல்லாரையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க தேய். இருக்கட்டும் முத்துமாரி, நீ கிளம்பி போ. நான் தான் சொல்கிறேன்ல, சாயங்காலம் போல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் கிளம்பி போயிட்டு வருவோம். இல்லை தேய். நீ சும்மா இரு. அத்தை சொல்லியம்ல, கிளம்பி போயிட்டு வாங்க 3 பேரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்தாருன்னா அதுக்கு விட மாட்டார். ஒழுங்கா 3 பேரும் கிளம்பி போங்க. நான் சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். எத்தை அது வந்து சும்மா இருன்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா கிளம்பி போ. உனக்கு அத்தை மேலே மரியாதை இருக்கா இல்லையா? ஏன் தேய் இப்படி கேட்குறிய? அப்புறம் என்ன, நான் சொல்லியதை கேட்க மாட்டேங்க. ஒழுங்கா கிளம்பி போ. நான் சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன். காமாட்சி அத்தை. என்னம்மா? எத்தை நீங்களும் வாங்க அத்தை, எல்லாரும் சேர்ந்து போவோம். பூமாரி, இன்னொரு நாள் எல்லாரும் சேர்ந்து போகலாமக்கா. யாருமே வீட்டில் வெளியே போகிறோங்கிறதே சொல்லலை. திடுத்துப்புன்னு கிளம்பி எல்லாராலையும் வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து போவோம். இன்றைக்கி அண்ணன் அம்மா கூடலாம் சேர்ந்து நீ போயிட்டு வா. இல்லை தேய், அப்படின்னா இன்னொரு நாள் சேர்ந்து போகலாம். இன்னைக்கு நாங்கள் போகல தேய். பூமாரி, அத்தை சொல்லி எதை கேளுமக்கா. அது சின்ன பொண்ணாக்கா எப்பயும் சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துப்பா. அதனால அவள் சும்மா விளையாண்டுட்டு கிடக்கா. மித்தபடியே ஒன்றும் இல்லை. ஏக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கண்டிப்பாக அவியலோட போவேன். ஏன் உனக்கு இருக்கியா முடியல? உன்னால தான் என் பிள்ளை இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கா. எவ்வளோ ஆசையாக கேட்டா தெரியுமா காலையில் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு. இப்போ பாரு, வெளியவே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு கிடக்கா? ஏக்கா நானும் சின்ன பிள்ளை தானக்கா, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. சின்ன பொண்ணு வேணா போய் கிளம்பிட்டு வா. சின்ன பொண்ணு, உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணுற நேரத்துக்கு நீ உங்கள் மாமியார்ட்ட கேட்டுகிட்டே வந்திருக்கலாம். போ, வேணா போய் கிளம்பி வா. அது வரைக்கும் வீட்டில் இருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உன்னால் என் பிள்ளையும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கா. சரிக்க, அப்போ நீங்கள் இருந்துக்கங்க. நான் போய் இங்கே கிளவிக்கிட்ட கேட்டுட்டு ஓடியே வந்துடுறேன். ஏம்மா போமா தாயே நீ. காமாச்சக்க, நான் போய் கிளம்புறேங்க்க. அவி என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாவ. நான் அப்படியே போயிட்டு உமா கிட்ட வசந்தி அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன். சின்ன பொண்ணு ஒன்றை மட்டும் தான் நான் கிளம்ப சொன்னேன். இப்போ எதுக்கு அவளுகளெல்லாம் எழுத்துக்கிட்டு கிடக்கா? இனி அவளுக கிளம்பி சீவி சிங்காரிச்சு வர முன்னாடி சாயங்காலம் ஆயிரும். சின்ன பொண்ணு சும்மா இரு. சின்ன பொண்ணு, நீ முதல் வா, வீட்டுக்கு போவோம். ஏக்கா நான் கிளம்பி ஹோட்டல் போகிறேங்க்க. வீட்டுக்கெல்லாம் வரல. வீட்டுக்கு போனால் எங்கள் கிளம்பி ஏதோ சாம்பார் சோறை என்னத்தையே கிண்டி வச்சிருக்கு. அதெல்லாம் மனசை திங்க முடியுமா? நான் ஹோட்டலில் போய் விதவிதமாக திங்க போகிறேன். அந்த சாம்பார் சோத்தை அந்த கிளவியே திங்கட்டும். பாத்தீங்களாக்கா இவளுக்கு கொடுப்ப. காலங்காத்தால ஏதாச்சும் ஒரு வயசான பொம்பளை இவளுக்கு சமைச்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சா சாம்பார் சோத்தை கிளவியே திங்கட்டும்னு சொல்லிட்டு கிடக்கா. சரி சொன்னா, நீ இவளை கூட்டிட்டு போதான் போறியா? ஆமாக்க, வேற என்னத்த பண்ணி தொலைய. இவ போனா போகவும் மாட்டேங்கிறா. இவன் நேரம் இவட்ட பஞ்சாயத்து பண்ண நேரத்துக்கு இவன் மாமியாட்ட போய் சொல்லிட்டு வானே சொல்லியிருக்கலாம். சொல்லிட்டு வந்திருந்தா இந்நேரம் வீட்டை விட்டே கிளம்பி போயிருக்கலாம் போல இருக்கு. போகவும் மாட்டேங்கிறா, நம்மள துயரம் தான் பண்றா. சின்ன பொண்ணு, நீ வீட்டுக்கு வாரியா வரலையா? ஆஹா ஆஹா ஆஹா, நெகி நெகி நெய். நெய்யா? ஏக்க, இந்தியில வரமாட்டேன்னு சொன்னேக்க. இந்தியில வரமாட்டேன்னா நெய் தானே. ஆமா, நெய் உன் தலை. ஏங்க தப்பா சொல்லிட்டேனோ? எம்மா நீ வாயே திறக்கண்டாமா. இங்க இருந்து ஹோட்டல் போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு வா, அதுவே போதும். ம். ஏன் என்னது இது? நீங்க தானக்க வாயை மூட சொன்னீங்க. வாயை மூடிட்டு எப்படி பேச முடியும்? அதான் சொன்னேன். கடவுளே, எனக்கு இருக்கு பிடிச்சு போகும் போல இருக்கே அவளோட. எப்பா சூப்பர் ஹோட்டலா இருக்கே. எப்பா பாத்தீங்களா எப்படி சொல்லியான்னு? அதான் மக்கா, அவ அம்மா என்னமோ அவ சமைக்கிற சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும்னா, இப்ப பாரு ஆளுக்கு முன்னாடி போய் நல்ல ஹோட்டல்னு சொல்லிட்டு நிக்கான். ஏன் என்ன சிரிச்சுட்டே கிடக்கிய? முன்னாடி போங்க. போறேம்மா போறேன். எப்ப வீட்லயே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுப்ப. இன்னைக்கு நல்லா அடிச்சு நவத்தணும். ஏன்பா சிரிக்கிறிய? ஏல பின்னாடிதான் உங்க அம்மா எல்லாரும் நிக்கா, அத பாத்தியா?
ஏல நீங்க வா. உனக்கு என்ன வீட்டில் சாப்பிட்டு நாக்க செத்தா போச்சு? எப்போ முன்னாடியே சொல்லக்கூடாதாப்பா, பின்னாடி அம்மா நிற்கானே. நான் தான் மறந்துட்டு பேசியேன்னு தெரியுதுல்ல. ஒரு வார்த்தை சொன்னா என்னப்பா உங்களுக்கு? ஏல இங்க வான்னு சொன்னேன் உன்னைய. எம்மா நான் அப்படி சொல்லலம்மா. வெளியே வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அந்த ஆர்வத்தில் அப்படி சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க. எந்த ஆர்வத்தில் நீ சொன்னாலும் பரவாயில்ல, இங்கே வான்னே உன்னைய. அம்மா மாட்டிக்கிட்டான். ஏன்னா நீ முன்னாடி போ, உங்க அம்மா அப்படிதான் எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு கிடப்பா. ஆ சரிப்பா. ஏல இங்கே வான்னே உன்னைய. தப்புச்சிடுறா அஜய். வெல்கம் சார், வாங்க உள்ள. ஆ திமிரு பிடிச்ச பையன் சிக்காமியா போயிடுவான். எப்படி உள்ளே தானே போகணும், உள்ளே போய் அவனை வச்சுக்கிறேன். எப்படி நம்மள ஒரு நிமிஷத்தில் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட்டான். இவனை போய் பெருமையாக பேசிட்டு கிடந்த வீட்டில் ஏன் சாப்பாடதான் என் மவன் சாப்பிடுவான் அப்படி இப்படின்னு. இந்த பையன் ஹோட்டல்னு சொன்ன உடனே பறந்துக்கிட்டு கிளம்புனப்பயே நான் யோசிச்சிருக்கணும். நானாச்சும் வராமல் இருந்தேன். இல்லை, என் முன்னாடியே வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டான். இனி ஒரு வார்த்தை கூட இவையே முன்னாடி பேச முடியாது. இருக்கட்டும், வீட்டுக்கு தானே வரணுவே. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிறியே. ஏ செல்லம்மா வா உள்ள. நான் வாரேன், நீங்கள் போங்க. வாமா சேர்ந்து போவோம். வாங்க சார். வெல்கம் சார், வெல்கம். ஆ வாங்க மேடம். ஆ